கன்னியாகுமரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி கூத்தாங்குழியில் இருக்கிற கித்தேரியம்மன் கோவிலுக்கு தான் நாங்கள் முதல்ல போனோம். இதுதான் அந்த கோவிலோட நுழைவாய். இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். நாங்கள் முதல்ல கித்தேரியம்மன் கோவில் பக்கத்தில் இந்த கோவில் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருக்காட்சி ஆலயம். கிறிஸ்து பிறந்தப்போ 3 அரசர்களும் போய் பார்த்தாங்க. அந்த அரசர்களுக்கு காட்சி கொடுத்ததன் நிலைவாக இந்த ஆலயம் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம கித்தேரி அம்மா கோவில் இருக்குது. இந்த கித்தேரி அம்மா கோவிலுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமாகவே நான் போகணும்னு நினச்சிட்ருக்கேன். இவங்களோட கேலண்டரில் எங்கள் வீட்டில் இருக்கேன், ஆனால் எனக்கு போகவே முடியல. பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு மாதமும் முதல் வியாழக்கிழமை இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க நிறைய புதுமை பண்ணியிருக்காங்க. நமக்கு வச்ச வேண்டுதல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். இவங்களோட சிறப்பு என்னன்னா, ரோமானியத்தை சேர்ந்த மாமுனிவரோட மகள் இவங்க கிறிஸ்து மேலே கொண்ட பற்றுனால புனிதராக பட்டம் பெற்றாங்க. கிறிஸ்துவை இவங்க ஏற்றதன் காரணமாக அவங்க அப்பாவுக்கு பிடிக்காமல் இவங்களோட தலையை வெட்டி துண்டாக்கப்பட்டாங்க. அந்த துண்டாக்கப்பட்ட தலையை அவங்க கையில் ஏந்திக்கிட்டு 10 கிலோமீட்டரோ என்னவோ அவங்க உயிரோடு நடந்து இந்த இடத்துல சேர்ந்ததா அது சொல்லப்படுது. ஒவ்வொரு வருடமும் மே மாதம் 22ஆம் தேதி இவங்களுக்கு திருவிழா கொண்டாடப்படுகிறது. அந்த திருவிழா ரொம்ப விமர்சனையாக இருக்கும். இந்த கோவிலுக்கு போகிறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். அந்த கனவு இப்போதான் எனக்கு நிறைவேறியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ புதுமை பண்ணியிருக்காங்க இந்த கித்திரி அம்மா. இந்த கித்திரி அம்மா கோயிலுக்கு போனதே என்னோட பெரிய விஷ் லிஸ்ட்லேயே இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இன்னும் அடுத்த வீடியோவில் அடுத்து என்ன கோயிலுக்கு போகிறேன்னு காட்டுறேன்.